வணக்கம் நண்பர்களே. ஓமம் கணபதி நமக்கு. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சில சதவீத மக்களுக்கு ரொம்ப நிதானமாக போகும். ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அது போக அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல விரும்பத்தகாத சம்பவங்கள் இந்த பணத்தினாலேயும் இந்த பொருளாதார முன்னேற்றம் சரிவர கிடைக்காதனாலையும் ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. இது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் இப்போ கரண்ட்டில் என்ன தசை ஓடிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ராகு தசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ராகு ஒரு நல்ல நிலைமையிலிருந்து வீடு கொடுத்த ஒரு பலமாகவும், அப்புறம் அந்த ராகுவை வேற சுபகிரகங்கள் தொடர்புல இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது ரொம்ப வேகமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இதை நான் கண்கூட பார்த்த சில ஜாதகங்களில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு ஜாதகர், அவருக்கு ராகதசை நடக்கிற காலகட்டம், அவர் வீட்டை விட்டு அப்பாவுடைய பிஸ்னஸ் தோட்டம் திறமை எல்லாமே இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் நான் சாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சேலத்துலேருந்து சென்னைக்கு வராரு. ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போகிறாரு. வேலையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கிறாரு. சர்வீஸ் சென்டர்னா ஹோம் அப்ளைன்சஸோட சர்வீஸ் சென்டர். அந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏர் கண்டிஷனிங், ஈவன் ஸ்டவ்வு, அதுக்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸு இது எல்லாம் வாங்கி விற்கிற ஒரு சர்வீஸ் சென்டர் ஒரு சின்னதாக ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சுட்டு ஏதாவது ஒரு இப்போது ஏஜென்சி டீலர்ஷிப் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் பிராண்டு கம்பெனியோட ஏர் கூலர் ப்ராடக்ட்ஸ் விற்கிறார். ஓகேங்களா, அந்த ஏர் கூலர் ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குங்கிறது தனியாக இருக்கும், கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியலுங்கிறது தனியாக இருக்கும். அவர் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலோடது எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஈவன் அவருக்கு 0% நாலேஜ் அவருக்கு. ஓகேங்களா, அந்த 0% நாலேஜில் அவருக்கு அந்த மொமெண்ட்டில் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த ஒரு மேனேஜரும் சீனியர் மேனேஜரும் எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டை பற்றி எப்படி மார்க்கெட்டை பிச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவரும் அதை வேகமாக கற்றுக்கிட்டு அப்புறம் அவங்களும் மார்க்கெட்டிங்கில் இறங்கி அந்த மேனேஜர் கூடயே ட்ராவல் பண்ணுறாரு, சீனியர் மேனேஜர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, கம்பெனி மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுது, அந்த ப்ராடக்ட் நடந்த பிறகு இன்ஸ்டலேஷன் பண்ண பிறகு நடந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன இது எல்லாமே கற்றுக்கிட்டு அவர் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வருஷத்துக்கு 3 கோடி 5 கோடிங்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மீன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பிஸ்னஸும் தனியாக செட்டப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு காஃபி ஷாப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அலாதி ஆர்வம் இருக்குது. அதனால என்ன பண்ணாரு, அவர் ஃபுட்டு பிஸ்னஸ்லையும் இறங்கினாரு. அந்த காஃபி ஷாப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அவர் அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கையில் வேறு சில பிஸ்னஸ் நண்பர்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு கைக்கு வருது. அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இன்னொரு நண்பர் வேற ஒரு ஊரில் இருக்கார். அவர் அந்த ஊர்லேருந்து வரவழைச்சு அது சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் அவரை ஈடுபடுத்தி அவர் அதை கவனிக்க சொல்லிட்டு இவர் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் பண்ணிட்டு புதுசாக ஆர்டர் எடுக்கிறாங்க. சின்ன சின்ன கடைகளை ஆர்டர் எடுத்து இப்போ பெரிய லெவலில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் வருஷத்துக்கு ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி அவங்க டேர்ன் ஓவர் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மூலியமாக கிடைச்சது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. அவர் தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னேறி அடுத்தடுத்த பிரான்ச் ஒரு சின்ன சின்ன 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஆரம்பித்த பிஸ்னஸ்ஸு அப்படியே பேங்க்கில் கொஞ்சம் லோன் வாங்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து பண்ணிட்டே போகிறார். இதுக்கு அந்த ராகு திசை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இருக்குது. ஓகேங்களா, ராகு தான் இருக்கும் வீட்டிலிருந்து முன்னும் பின்னும் 3வது வீட்டை கண்ட்ரோல் செய்வார். அப்படிங்கிற பிரகாரம் அந்த ராகு எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் அந்த ராகு இருந்தார். ஓகேங்களா, அந்த வீடு கொடுத்த குரு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தார். மேஷத்தில் இருந்த குரு ராகுவை பார்க்கிறார். அட் த சேம் டைம் அந்த லக்னம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக இருக்குது. ஆச்சரியமா இருக்கு சார், மிதுன லக்னம் எப்படி சார் குரு பாதகாதிபதியாச்சு சார், எப்படி சார் காப்பாற்றினாரு? ஆனால் தசை நடத்துறது ராகு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசைக்கு குரு மட்டும் இல்லை, பௌர்ணமி சந்திரனோட பார்வை அப்படிங்கிறதும் கிடைச்சிருது. பௌர்ணமி சந்திரன் பார்வையாக இருந்தால் அவர் மிதுன ராசியாக இருக்கணுமே சார் அப்படின்னா எக்ஸாக்ட்லி கரெக்ட், அவர் மிதுன ராசி தான். சூரியன் பார்த்தீங்கன்னா அவருக்கு மகரத்தில் இருக்காங்க. 3ஆம் அதிபதி இன்னொரு பாவ வீட்டில் போய் மறைஞ்சிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல இருக்காரு, அதாவது மீன வீட்டிலே இருக்கார். ஓகே, அதாவது 8, 9 கூடையவர் 10ஆம் வீட்டில் இருக்காரு.
பௌர்ணமி சந்திரனா இருக்காரு, மிதுன ராசியா இருக்காரு, லக்னமும் மிதுன லக்னமா விழுந்துருச்சு. ஓகே, அதையும் தாண்டி ஒரு முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு 11ல உட்கார்ந்தது ஒரு மிகப்பெரிய லாபம். நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அப்பாவும் ஒரு மிகப்பெரிய மனிதர். ஆனா அப்பா கிட்ட இருந்து பெரிய சப்போர்ட் வாங்கல. இங்க அதை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சூரியன் வந்துட்டு தகப்பன்காரகன், அவர் 8ல போய் மறைஞ்சிருக்காரு, இவரும் வெளியே வந்துட்டாரு. அப்போ இந்த ராகு இங்க இருக்காரு, கேது இங்க இருக்காரு, லக்னாதிபதி இருக்காரு, சந்திரனும் இருக்காரு. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளி பொருந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஆனா சந்திரனுக்கும் கேதுவுக்கும் ஒரு டிகிரி வைஸ் டிஃபரன்ஸுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. இணைவு எதுவுமே கிடையாது. ஈவன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ராகுவோட சாரத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இது எல்லாமே ஒரு சூப்பரான விஷயம், நல்லா கவனிச்சுக்கோங்க. சந்திரன் வந்துட்டு ராகு சாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஆனா அந்த ராகு திசை அப்படிங்கிறது வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில சிறு வயதிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொடுத்துருச்சு. அந்த அமைச்சு கொடுத்தது அப்படிங்கிறது அந்த ராகு திசையில தான். அவர் 10th முடிச்சுட்டு அப்படியே அவர் வந்துட்டு வேலையில ஜாப்ல வந்து அப்படியே பிக்கப் ஆகி போயிட்டாரு. ஈவன் அடுத்து வர குரு தசையும் வந்துட்டு குரு ரொம்ப சூப்பராக அப்லிஃப்ட் பண்ணியும் கொண்டு போயிடுச்சு வாழ்க்கையில. ஓகேங்களா? இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல அந்த ஜாதகர் இருக்கிறார். சின்ன வயசுலேயே பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இது நடந்தது. இது வந்துட்டு 2000த்துல பிறந்த ஒரு குழந்தையோட ஒரு ஜாதகம் தான். ஓகேங்களா? நன்றி.